Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாட் அண்ட் கீயோட சன்ஸ்கிரீன் பத்தி தான் பார்க்க போறோம். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சன்ஸ்கிரீன். இப்போ வந்து நான் டாட் அண்ட் கீயோட ஸ்கின் ரிப்பேர் பேரியர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்கிரீன். இதில் வந்து SPF 50+ இருக்குது. ஆக்சுவலாக வந்து SPF 50+ இருக்கிறத தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 445. இதில் டாட் அண்ட் கீழே இருக்க எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே 400 above தான். ஸோ இதை நான் தனியாக வாங்க சொல்லியிருந்தால் வாங்கியிருக்க மாட்டேன். நான் வந்து இதை பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பை ஒன் கெட் ஒனில் வாங்கும்போது இதோடு சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் ப்ரைஸ் பே பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். இது வந்து சன்ஸ்க்ரீனு. நான் இது கூட வந்து வாட்டர்மெலன் மாய்ஸ்சரைசரும் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த சன்ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் ஹைட்ராலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. இது வந்து இதுலேயே போட்டிருக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும்ன்ட்டு. அதே மாதிரி இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா க்ரீமி டெக்ஸ்சரு. இது வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது மைல்டாக தான் இருக்குது. கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது நம்ம ஸ்கின்னில் பிளெண்ட் பண்ண உடனே பிளெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம சம்மர் டைமில் வந்து இதை நம்ம ஃபேஸில் போடும்போது இது போட்ட உடனே நம்ம ஃபேஸ் வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் தருது. ஸோ நம்ம சம்மர் டைமுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் வெயிலில் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா அப்போ இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஸ்டே இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதை போட்டதால் என் ஃபேஸில் வந்து எந்த ஆக்னீஸ் அந்த மாதிரி எதுவும் வரல. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த க்ரீம்னு இல்லை, எந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம கையில் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஸ்கின் இரிட்டேஷனும் இல்லை அப்படின்றக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸில் போடணும். ஏன்னா டேரெக்டாக நம்ம ஃபேஸில் போட்டு நம்மளுக்கு அதனால் ஏதாவது ஃபேஸில் ஆக்னீஸ், சப்போஸ் ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டாட் அண்ட் கீயில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட்டு தான். இப்போ நான் இந்த சன்ஸ்க்ரீனை என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ நான் என் ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் வெளியே க்ரீம் வருது. அதே மாதிரி இது வந்து ஹேண்டில் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி தான் ஃபேஸ்லேயுமே நம்ம அப்ளை பண்ணும்போதும் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இது அப்ளை பண்ண உடனே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஹேண்ட் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.